ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு ஸ்பூன் அரிசி, பச்சரிசி. இது இல்லைன்னா வீட்டில் சமைக்கிற அரிசியை கூட எடுத்துக்கலாம். அதை எடுத்து தனித்தனியாக ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம், தேங்காய், இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவைப்படும். மோர் குழம்புல எந்த காய் வேணாலும் நம்ம போடலாம். பூசணிக்காய், சுரக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இல்லாமல் நம்ம கத்திரிக்காய், வெண்டைக்காய் அப்படி கூட போட்டு நம்ம செய்யலாம். இன்றைக்கி என்கிட்ட சுரக்காய் இருந்ததால் நான் மேல் தோலெல்லாம் எடுத்து அதை நான் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். திக்கான தயிர் எடுத்து வச்சுக்கோங்க. வீட்டிலே உர ஊற்றிருந்தால் அதை நம்ம நல்லா சிலுப்பி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கடை தயிர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் மிளகு, ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதை மசாலா நம்ம அரைச்சி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். மோர் குழம்புல போடுற மசாலா அது. இப்போ நம்ம தேங்காவை போட்டு அந்த தேங்காய் கூடயே நம்ம ஊற வச்சிருக்கிற ஒரு பொருள் சேர்த்துக்க போகிறோம். தனியா, துவரம்பருப்பு, அரிசி இது எல்லாத்தையும் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தயிரையும் சிலுப்பி ரெடியாக வச்சுருக்கணும். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி மசாலா வச்சுட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு பாத்திரம் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாம் கிள்ளி போட்டணும். கிள்ளி போட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயை போட்டணும். போட்டு மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு காயை வேக வச்சு அதுக்கப்புறமா தான் நம்ம மோர் குழம்பு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மோர் குழம்பு எல்லாருக்குமே பிடிக்கும். மோர் குழம்புக்கு வடை கூட டிஷ் சில பேர் போடுவாங்க. சைட் டிஷ்ஷாக வடையும் போட்டு மோர் குழம்பு ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் சொரக்காய் மோர் குழம்பு தான் செய்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா திக்கான தயிர் நான் அதை சிலுப்பி எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை நல்லா காய் வெந்ததும் ஊற்றிக்கணும். ஊற்றினதுக்கப்புறம் நம்ம தயிர் எல்லாத்தையுமே ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், மோர் குழம்பு சூப்பராக கொதிச்சு வருது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் உருளைக்கிழங்கு பொரியல், கருணக்கிழங்கு வறுவல், அப்படி இல்லைன்னா வடை கூட செட் ஆகும். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொரியல் தான் செஞ்சுருக்கேன். இப்போ தயிரையும் ஊற்றிக்கிட்டேன். உப்பு பத்தலைன்னு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நான். ஏன்னா நம்ம காய் வேகும்போதே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ பத்தாததுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி நம்ம இறக்கணும் அப்படின்னா சுவையான மோர் குழம்பு ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும். செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க. சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.